கைது செய்யப்பட்ட டக்ளஸை 72 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணை. வெளிவந்த உண்மைகள். மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராகும் ரணில் ராஜித உறுதி. முறிகண்டி பிள்ளையார் பக்கத்தில் தலைகீழாக கவிழ்ந்த கார் விபத்து. மதுஸ்குழுவுடனான டக்ளஸின் தொடர்பு ரகசியங்களை வெளியிடும் அரசியல்வாதி. மஹிந்தவை மகிழ்ச்சிப்படுத்தும் அரசாங்கம் நாமல் புகழாரம். சட்டென இடிந்து விழுந்த 50 வருட பாடசாலை கட்டடம் விடுமுறையில் தப்பிய 200 மாணவர்கள். பேரிடரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான 50,000 ரூபாய் மகிழ்ச்சி அறிவிப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் கீழே பதிவிடலாம். தற்போதைய அரசாங்கம் வீழ்ச்சியடைந்த சந்தர்ப்பத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு வந்து கடந்த காலத்தில் நாட்டை ஆட்சி செய்தது போல் உதவுவார் என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவுக்கு நாடாளுமன்றத்திற்கு வருவதில் எந்த ஆசையும் இல்லை என்றும் அவர் இது தொடர்பில் தன்னிடம் கூறியதாகவும் முன்னாள் அமைச்சர் தெரிவித்ததோடு அவர் நாடாளுமன்றத்திற்கு வந்தால் ஏதாவது செய்ய வேண்டும் என்று தன்னிடம் சொன்னதாகவும் தற்போது இருக்கும் நாடாளுமன்றத்தில் உள்ளவர்களை வைத்துக் கொண்டு என்னதான் செய்ய முடியும் எனவும் அவர் தன்னிடம் கேள்வி எழுப்பியதாகவும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி பதவியை அடைந்துவிட்டேன், நான் இனி எந்த பதவிகளையும் எடுக்க வேண்டியதில்லை என்றும் ஆனால் நாட்டிற்கு நான் தேவைப்பட்டால் கடந்த முறை போல் மீண்டும் வந்து உதவுவேன் என்றும் அவர் தன்னிடம் கூறியதாகவும் தெரிவித்துள்ளார். திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் சந்தேக நபர் ஒருவரால் வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய கம்பக வெளிவேறிய பகுதியில் கடந்த 2019 ஆண்டு துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்ட நிலையில் அது முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுடையது என்பது உறுதியான நிலையில் 72 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குறித்த துப்பாக்கி டக்ளஸ் தேவானந்தாவுக்கு இலங்கை இராணுவத்தினால் சட்ட ரீதியாக வழங்கப்பட்டது என ஆரம்பகட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக டக்ளஸ் தேவானந்தா குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு நேற்று முற்பகல் அழைக்கப்பட்டார். துப்பாக்கி வழங்கியமை உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் அவரை தடுத்து வைத்து விசாரிக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக காவல்துறை மேலும் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் ஏனையின் பிரதான வீதியில் முறிகண்டி பிள்ளையார் ஆலயத்தை அண்மித்த பகுதியில் அதிவேகமாக வந்த கார் ஒன்று இன்று காலை கட்டுப்பாட்டை இழந்து சுழன்றடித்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. அதிவேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரத்தில் இருந்த கழிவுநீர் கால்வாய்க்குள் பாய்ந்து தலைகீழாக கவிழ்ந்து இந்த விபத்து நேர்ந்துள்ளது. இருப்பினும் காரில் பயணம் செய்தவர்கள் தெய்வாதீனமாக சிறு சிறு காயங்களோடு மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்ட பின்னணியில் மாக்கந்துர மதுசின் குழுவை அவர் வழிநடத்தினாரா என்ற கேள்வி எழுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் சந்தேகம் வெளியிட்டுள்ளார். இனவாத அரசாங்கங்களோடு கைகோர்த்து செயற்பட்ட முன்னாள் அமைச்சர் நேற்று கைது செய்யப்பட்டார் என்றும் மாக்கந்துர மதுசிடமிருந்து பெறப்பட்ட கைத்துப்பாக்கி விவகாரத்திலேயே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும் இந்த விடயம் பல்வேறுபட்ட கேள்விகளை எழுப்புகிறதாகவும் இவர் தெரிவித்துள்ளார். டக்ளஸின் ஆயுதம் எப்படி பாதாள உலக குழு தலைவர் மதுசிடம் சென்றது? இதை டக்ளஸ் அவரிடம் கொடுத்தாரா அல்லது அந்த பாதாள உலக குழுவை இவர் வழிநடத்தினாரா அல்லது அந்த குழுவுடன் ஆதரவாக செயற்பட்டாரா என்ற கேள்விகளை இவர் எழுப்பியுள்ளார். அவ்வாறு வைத்திருந்ததற்கான காரணம் களவு மற்றும் கொலைக்காக என்பதே. இது குறித்து அவரிடம் நேரடியாக கேள்வியும் எழுப்பியிருந்தேன் என்றும் கூறியுள்ளார். இவருக்கு எதிராக பல்வேறு முறைப்பாடுகள் சர்வதேச அமைப்புகளிடம் காணப்படுகின்றன. ஆனால் அவ்வாறான விடயங்களுக்காக குறித்த கைது நடவடிக்கை இன்னும் முன்னெடுக்கப்பட்டிருக்கவில்லை என்றும் இந்த கைது வெறும் கண்துடைப்புக்காக இடம்பெற்ற கைதாகவே கருத முடிகின்றது என்றும் அவர் கூறியுள்ளார். இவர் மீதான சர்வதேச குற்றவியல் விசாரணையை நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் என்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் அவருடைய கருத்தை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் ஏற்பட்ட பேரிடரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சமையலறை உபகரணங்களுக்காக வழங்க தீர்மானிக்கப்பட்ட 50,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கொடுப்பனவுக்கு 1,47,628 குடும்பங்கள் தகுதி பெற்றுள்ளதாகவும் இதுவரை 3,665 குடும்பங்களுக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் பேரிடர் நிவாரண சேவைகள் நிலையம் அறிவித்துள்ளது. மக்கள் 25,000 மற்றும் 50,000 ரூபாய் கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு காணி உரிமை அவசியமில்லை என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை டிட்வா பேரிடரால் முழுமையாக வீடுகளையும் காணியையும் இழந்தவர்கள் தாம் விரும்பிய மாவட்டத்தில் குடியேற முடியும் என்றும் வேறு மாவட்டங்களில் குடியேற விரும்புபவர்களுக்கும் 1 கோடி ரூபாய் நிதி பெற்றுக் கொடுக்கப்படும் என வீடமைப்பு அமைச்சர் சுசில் ரணசிங்க அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தற்போது கொழும்புக்கு சென்றிருந்தாலும் தங்காலை காலடி நிலத்திலும் கொழும்பில் உள்ள நுகைகொடை இல்லத்திலும் மாறி மாறி தங்கி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார்.
மஹிந்த ராஜபக்ச நுகேகொடை பகுதியில் வாடகை வீட்டில் தங்கியிருப்பதாக வெளியான செய்திகள் தொடர்பில் ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்ச குடும்பம் யார் என்பது தனக்கு தெரியும் என்பதால் குறித்த நண்பர் மகிழ்ச்சியோடு எந்த பயமுமின்றி அந்த வீட்டை தங்களுக்கு வழங்கியதாகவும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை அவர் மகிழ்ச்சியோடு பார்த்து வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மஹிந்த ராஜபக்ச தொடர்ந்தும் கட்சி கூட்டங்களில் கலந்து கொள்வார் என்றும் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பில் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல்களை வழங்குவார் என்றும் கூறியுள்ளார். எங்கள் நண்பர் ஒருவர் அந்த வீட்டை எங்களுக்கு மகிழ்ச்சியுடன் வழங்கினார். எங்கள் நண்பர்களுக்கு நாங்கள் யார் என்பது தெரியும். அவர்கள் இந்த அரசாங்கத்திற்கு பயப்படவில்லை. அவர்கள் பயப்படாததால் எங்களுக்கும் வீடுகளை கொடுக்கின்றார்கள் என தெரிவித்துள்ளார். கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் அம்பலாங்குடை மேஜர் பதவிக்கு போட்டியிட்ட ஹிரான் கோசல டீசில்வா எனப்படும் தொழிலதிபரின் கொலையோடு தொடர்புடைய இரு சந்தேக நபர்கள் பதுங்கியிருந்த வீடு முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு கரந்தனிய சுத்தாவால் கட்டப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கண்டி அம்பட்டிய பகுதியில் குறித்த வீடு அமைந்துள்ள நிலையில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட விசாரணைகளின் போது குறித்த தகவல் கிடைத்துள்ளது. இவ்விடயம் குறித்து தற்போது விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரந்தனிய சுத்தா மூலம் தனது மனைவியின் பெயரில் கசலக பகுதியில் கட்டப்பட்ட 2 மாடி வீடு தொடர்பிலும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்த 36 மணித்தியாலங்களுக்கான அறிக்கை ஒன்றை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளதோடு சப்ரகமுவ மாகாணத்திலும் காலி, மாத்தறை மற்றும் களுத்துறை மாவட்டங்களிலும் பிற்பகல் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வடக்கு மாகாணத்தின் மாத்தளை, நுவரெலியா, பொலனறுவை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்யும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொரளை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் நடத்தப்பட்ட சோதனையின் போது பொரளை மிகிந்து சென்புற பகுதியில் ஹெரோயின் வைத்திருந்ததாக பெண் ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது அவரிடமிருந்து 490 கிராம் 300 மில்லி கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளதோடு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தெமட்டகொட பகுதியைச் சேர்ந்த 65 வயதுடையவர் என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மூதூரில் அண்மையில் ஏற்பட்ட டித்வா புயலின் தாக்கத்தினால் சுமார் 50 வருடங்கள் பழமை வாய்ந்த பாடசாலை கட்டடம் ஒன்று நத்தார் தினமான கடந்த வியாழக்கிழமை இடிந்து விழுந்துள்ளது. நத்தார் தினம் என்பதால் விடுமுறையாகையால் மாணவர்கள் பாடசாலைக்கு வராததால் உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டுள்ளது. குறித்த கட்டடம் திடீரென உடைந்து விழுந்துள்ளதோடு 6 வகுப்பறைகளை கொண்ட இந்த கட்டடத்தில் வழக்கமாக 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி கற்று வந்துள்ளனர். இதற்கு முன்னரும் பாடசாலையின் மற்றொரு பிரதான கட்டடம் முழுமையாக உடைந்து விழுந்ததாக பாடசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளதோடு இதன் விளைவாக தற்போது பாடசாலையில் கடுமையான வகுப்பறை தட்டுப்பாடு நிலவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ்1 அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் கீழே பதிவிடலாம்.